ஹெல்மெட்டில் மோட்டோ விளாக் பண்ணுறதுக்கு ஹெல்மெட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஜே மவுண்ட்டும் இந்த மாதிரி ஒரு கிளிப் ஸ்டிக்கர் மவுண்ட்டும் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்ட்ராப்பும் வந்து நம்ம கேமராவோட அக்சசரிஸ்லேயே வந்துடும். ஸோ இதில் வந்து நம்ம இந்த கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் கேமரா வந்து பொசிஷன் எப்படி வேணுமோ அதை மாற்றி வச்சுக்கலாம். அப்சைட் டவுன் கூட வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே அந்த வீடியோ காமிச்சிருவேன், ஃபஸ்ட்டு வீடியோவில் டெமோலியாக காமிச்சிருப்பேன். அப்சைட் டவுன் வச்சு நீங்கள் அந்த ஆங்கிளையும் மாற்றிக்கலாம். நீங்கள் ஸோ இது வந்து பொசிஷன் மட்டும் நம்ம எப்படி விளாகிங் வந்து வெஹிக்கிள் டிஸ்பிளேயோட ரோடு கவரேஜ் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து இதை மவுண்ட்டில் திருப்பி மாட்டிக்கலாம் கேமராவை. ஸோ மைக் வந்து இங்கே அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ மைக்கை வந்து இந்த இடத்துல உள்ளே வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு விளாகிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக எங்கே இருக்குமோ மவுத்துக்கிட்ட வச்சுக்கணுன்னா ஈஸியாக இருக்கும். நான் அதனால் இங்கே அதை கிளிப் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி மவுத்துக்கு நேராக இதை வந்து கிளிப் பண்ணிடுங்க. கிளிப் பண்ணிவிட்டு இந்த ஒயரை வந்து என்ன பண்ணோன்னா நல்லா ஃபோல்டு பண்ணி உள்ளே சொருக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஒயர்ஸ் இப்படி ஃபோல்டிங் பண்ணி டேக் இருந்தால் டேக் போட்டுருங்க. டேக் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து உள்ளே இந்த ஸ்ட்ராப்லேயே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதை சும்மா இது நான் சாம்பிள் தான் காட்டுறேன். ஸோ அதை நீங்கள் பக்காவாக பண்ணும்போது பக்காவாக பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு மவுத் பீஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஹெல்மெட்டில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். நல்லாவே இருக்கும். இந்த வீடியோ வந்து நான் மோட்டோ விளாகில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம், ஆடியோவும் வீடியோவும். காய்ஸ் இப்போ வந்து நம்ம வீடா V1 ப்ரோவில் தான் போயிட்டு இருக்கோம். ஸோ வியூ எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ காய்ஸ் அவுட்டர் ரிங் ரோடு கிட்ட வந்துட்டோம். ஸோ ரோடோட கண்டிஷன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்படி தான் இருக்கும் ரோடு, ஃபுல்லாக டஸ்ட்டு தான் இருக்கும். ஸோ சென்னை வெளிவட்ட சாலை ஓகேங்களா. ஸோ இதில் தான் போயின்னு இருக்கோம். இப்போ நான் வந்து ரைட் மோடில் வைக்கிறேன். ரைட் மோடில் பாருங்கள் வண்டியில் அபோவ் 60 போகிறோம். ஸோ இதில் வந்து பிக்சர் கிளாரிட்டி எப்படி இருக்குது பாருங்கள், சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது பாருங்கள், விண்டு நாய்ஸ் கேட்குதான்னு பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். 60 தான் போயின்னு இருக்கோம். எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ஆனில் இருக்குது. ஸோ அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். அதே மாதிரி வீடியோவோட பைக்கிலோட ரேஞ்சு ஸ்பீடு ரிவ்யூ போடணுன்னு ரொம்ப நாளாக ஆசை. கேமரா இல்லாததுனால தான் பிரச்சனை. இப்போ நம்மளுக்கு ஒரு ஆக்ஷன் கேமரா வந்ததுனால மோட்டோ விளாகிங் பண்ணும்போது வண்டியோட ஸ்பீடு பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு போடலாம். ரேஞ்ச் எவ்வளோ கொடுக்குது, ஸ்பீடு எவ்வளோ போகுது, இதை நான் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால நான் வந்து ஸ்போர்ட்ஸ் மோடுக்கு மாற்றினா கூட என்னோடய ஸ்பீடு வந்து 60க்கு மேலே போகாது. ஃபுல் த்ராட்டில் கொடுத்தா கூட 63, 64 அதுக்கு மேலே போகாது. ஸோ அந்த வீடியோ வந்து நான் தனியாக போடுறேன். இது கேமரா வந்து பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக தான் நம்ம வந்து இந்த வீடியோ பண்ணுறோம்.
வந்து சாதாரண ஹெல்மெட்டு தான். நான் மோட்டோ விளாகிங் தனியாக ஹெல்மெட்லாம் வாங்கலை. நான் வீடாக வாங்கும்போது எனக்கு கொடுத்த ஹெல்மெட்டு ஹீரோவில், அந்த ஹெல்மெட்டில் தான் வச்சு இப்போ மோட்டோ விளாகிங் பண்ணின்னு இருக்கேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் கேசனோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நடுவில் வந்து திடீர்னு ஹேங் ஆகிடுச்சு கேமரா. அது என்னன்னு தெரியல. ஏன்னா நான் ஒரு 10 நிமிஷம் தான் கண்டினியூஸாக ஆன் பண்ணியிருப்பேன். ஹேங் ஆகிடுச்சு. மொபைலில் வைஃபைல கனெக்ட் பண்ணியிருந்தேன். ஹேங் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ, இந்த அப்டேட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் அப்டேட்டாக வரும். பாய்.